சென்னை எண்ணூரில் உர தொழிற்சாலையிலிருந்து அமோனியா வாயு கசிந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட தொழிற்சாலையை நிரந்தரமாக மூடக்கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நேரலையில் இணைந்துள்ள செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? அங்கு அதிகாரிகள் யாராவது இருக்காங்களா அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு? விக்னேஷ், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் தான் நேற்று நள்ளிரவு இந்த விஷவாயு எனக்கூடிய அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் இந்த கண் எரிச்சல் மற்றும் மூச்சு திணறல் காரணமாக பெருமளவில் பாதிக்கப்பட்டனர். தற்போது வரையில் கூட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதி மக்கள் கூறுவது என்னவென்றால், இந்த ஆலை விஷவாயு கசிவு ஏற்பட்ட அந்த ஆலையை நிரந்தரமாக மூட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். காவல்துறை தரப்பில் இங்கிருக்கக்கூடிய ஜெகநாதன் இன்ஸ்பெக்டர் மற்றும் ஏசி உள்ளிட்டோர் நேரடியாக வந்து இங்கு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் போராட்டத்தை கைவிட வேண்டும் என கூறி கூட வலியுறுத்தி இருக்கிறார்கள். உங்களுடைய கோரிக்கை எதாக இருந்தாலும் இது குறித்து நாங்கள் அரசு கொண்டு செல்கிறோம் என தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்கு இருக்கக்கூடிய பெரிய குப்பம் எனக்கூடிய இந்த ஆலைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களை பொறுத்தவரையில், எங்களை பொறுத்தவரையில் இங்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மக்களை பொறுத்தவரையில் தொடர்ந்து சிகிச்சையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கான எந்த ஒரு முறையான சிகிச்சையை தவிர்த்து வேறு வகையான நிவாரணங்கள் இன்னும் வழங்கப்படவில்லை என தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில் இந்த பகுதியில் தொடர்ந்து காவல்துறை மற்றும் இங்கு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய இரண்டு தரப்பினரிடையே ஒரு சிரமமான ஒரு சூழலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விக்னேஷ், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுரேஷ்குமார்.